ஃப்ரெண்ட்ஸ், காட்ஸ் பிளெஸிங்ஸ். இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன், ஒரு கிறிஸ்தவளாக இல்லை, ஒரு இந்தியனாக. நான் இப்போது கூறப்போகிற இந்த கதை இந்தியர்களாய் நம் ஒவ்வொருவரின் இதயத்தையும் துளைக்க வேண்டிய ஒரு கேள்வி. நன்றாக தீர ஆராய்ந்து படித்த பின்பே பேசுகிறேன். இந்த வருடம் 2026 ஜனவரி 4 ஒடிசா மாநிலம் தென்கனால் மாவட்டம் பர்ஜாங் கிராமம். அது ஒரு சாதாரண கிராமம். ஆனால் அந்த நாள் இந்த நாட்டின் மனதை துளைத்த ஒரு நாள். ஒரு குரு, அவர் பெயர் பிஹாரி நாயக், பிபின் பிஹாரி நாயக். கையில் திருவிவிலியம் பிடித்த மனிதன், ஆயுதம் இல்லாதவர். ஜப அறையில் போதித்துக் கொண்டிருந்த அவரை இழுத்து கொண்டு வந்தார்கள். நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை, ஆனால் 40 பேர் கொண்ட கும்பல். அவர் மீது என்ன நடந்தது தெரியுமா? அவரை கம்புகளால் அடித்தார்கள், முகத்தில் மிளகாய் பொடியை தேய்த்தார்கள், செருப்புகளின் மாலையை போட்டு வீதிகளில் ஊர்வலமாக நடத்தினார்கள். மிகவும் மோசமான ஒன்று என்னவென்றால், அவரை மாட்டுச்சாணம் சாப்பிட வைத்தார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வற்புறுத்தினார்கள். இது மத விவாதமா? இது மத மாற்றமா? இல்லை, இது மனிதத்துக்கு எதிரான வன்முறை. இது இந்தியாவுக்கே எதிரான அவமானம். என் கேள்வி இதுதான். இந்திய நாட்டின் பெருமை என்ன? பல மதங்கள், பல மொழிகள், பல நம்பிக்கைகள், ஆனால் ஒன்றே இந்தியா. அந்த இந்திய பெருமை இன்று பர்ஜங் கிராமத்தில் தரையில் மிதிக்கப்பட்டது. நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஜெபிப்போம், நாங்கள் ஜெபிக்கிறோம், கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று அமைதியாக இருக்கிறோம். நம்மில் எத்தனை பேர் இதை ஒரு பேச்சு பொருளாக எடுத்திருக்கிறோம்? திருவிவிலியம் என்ன சொல்கிறது தெரியுமா? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பயம் இல்லை, அமைதி இல்லை, நியாயத்திற்காக குரல் கொடுப்பது நம் பொறுப்பு. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான விஷயம் மட்டும் அல்ல, இது இந்திய மனித நேயத்திற்கு எதிரான விஷயம். கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டவர்கள் அல்ல, இங்கே பிறந்தவர்கள், இந்த மண்ணில் வளர்ந்தவர்கள், இந்த கொடியை நேசிப்பவர்கள். கிறிஸ்தவர்கள் இந்தியாவை நேசிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இந்தியர்கள்தான். என் கேள்வி உங்களுக்கு, இந்த விஷயத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு குடிமகன் இப்படி துன்புறுத்தப்படும் போது நாம் அமைதியாக இருக்கலாமா? இன்று அவர், நாளை யார்? இது மத அரசியல் அல்ல, இது மனித உரிமை, இது இந்தியாவின் ஆன்மா. அமைதியாக இருப்பது கூட ஒரு பக்கம் நிற்பதுதான். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்தால் கருத்து சொல்லுங்கள், பகிருங்கள், குரல் கொடுங்கள். ஏனெனில் இந்தியா என்றால் அனைவரும் சேர்ந்து வாழும் நாடு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிர்ந்து இதை ஒரு பேசும் பொருளாக மாற்றுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இறை ஆசீர்வாதங்கள். நன்றி.